குழந்தையே, வளர்பிறை சஷ்டியில் இந்த திங்கள் கிழமையில் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியானவள் என்னை கண்டவுடன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. என்னை கண்டவுடன் இந்த வராகி உனக்கு கொடுப்பதல்லவா இந்த வெற்றி வாக்கு. கொடுப்பதற்காக இன்று இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்று நடந்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தோடு நின்று கொண்டிருக்கின்றது. சில விஷயங்கள் இத்தனை காலமும் பெற்றும் பெறாமலும் இனிமேல் பெற முடியுமா முடியாதா என்ற சந்தேகமும் நீ இன்று நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்கின்ற வெற்றி செய்தினை தான் ஓடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நடக்கும் என்ற ஒவ்வொரு விஷயங்களும் பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ தெளிவாக இத்தனை காலமும் உணர்ந்திருந்தால் இன்று இந்த வராகி தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நீ வேண்டிய விஷயங்களை பெறுவதற்காக நீ செய்திருக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை பெறப் போகின்றது. இத்தனை நாளும் இதற்காக நீ பட்ட வேதனைகள், இதற்காக உழைத்த உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இந்த வராகியின் வாக்கினை கேட்டு உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து நீ அன்பினை பெற்று கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அன்பின் அடையாளத்தான் இன்றைய வெற்றி வாக்காகும். என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி என்னிடம் சொல்லி புலம்பியது போதெல்லாம் திருப்பேன் தெரியுமா? என் பிள்ளையே, நிச்சயமாக இதை கடந்து வரக்கூடிய மன வலிமை பெற்றிருக்கின்றது. இல்லை என்றால் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு ஓட எழுந்திருக்கும். இந்த தாயினுடைய வார்த்தைகளும் அம்மா கொடுக்கின்ற மன வலிமையும் உன்னை செதுக்கி இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை இந்த வராகியானவள் சூழ்நிலையிலிருந்து மீட்க துணிந்திருக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு உனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இன்று வளர்பிறை சஷ்டி நாள். முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டிய நேரம். நிச்சயமாக அதை மறுக்காமல் இன்று அவரின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும் மனதிற்குள் தெளிவோடு நீ தொடங்க வேண்டும். உன்னுடைய மனது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்றதோ அப்படியெல்லாம் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது இந்த தாயானவளின் பொறுப்பு என்பதையும் நீ மறக்க வேண்டாம். அம்மா பேசிக்கொண்டிருந்த என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றதற்கான நேரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து விடுவேன். கன நேரத்தில் உன் வாழ்க்கையிலேயே நான் தலைகீழாக மாற்றி விடுவேன் என்று நடத்துவேன் என்பது மட்டும்தான் உனக்கு தெரியாது. மற்றபடி நடக்கும் போது அதை சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வராகி நடத்திய ஆசீர்வாதம் நீ தெரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பினை நீ முழுமையாக பெற வேண்டும் என்று என்பதுதான் உன்னுடைய விருப்பம். இந்த தாயானவள் உன்னிடத்தில் இத்தனை காலமும் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாள் என்று சற்று சிந்தித்து பார். எத்தனை பிரச்சனைகளில் இருந்து, எத்தனை ஆபத்தில் இருந்தும் காத்திருக்கிறாள் என்று சற்று சிந்தித்து பார். தினமும் காலையில் உன்னை தேடி வருவாள். ஏன் அம்மாவிற்கு உன்னை தேடி வராமல் இருக்க முடியாதா என்ன? நிச்சயமாக வருவதற்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கு எப்போதும் மிக பெரிய விடியலாகத்தான் இருக்கின்றது. சில நேரங்களில் இந்த பொழுது விடியாமலேயே இருந்திருக்கலாமே
என்று கூட நீ சிந்தித்திருக்கின்றாய். ஆனால் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். உச்சபட்ச பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சந்தோஷமாக மட்டும்தான் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உச்சபட்ச பிரச்சனை தான் இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தரப்போகின்றது, ஏதோ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றது என்கின்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சுவாரஸ்யங்களுக்கும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மாறாக என் பிள்ளை என்ன நடந்தாலும் ஐயோ அம்மா என்று சொல்லி இந்த தாயானவள் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் தான் ஒவ்வொரு விடியலும் மறுக்காமல் உன்னை சந்தித்து விடுகின்றேன். என் பிள்ளை இன்று இந்த வராகி உனக்கு உடன் இருக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை நீ மனதிற்குள் கொண்டு செல்லாமல் நிச்சயமாக உன்னால் காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எதிர்கொள். நான் உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதை உனக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் ஒவ்வொரு விஷயத்தை முன்னுடல் எடுத்து வைக்கும் போது உன்னுடைய மனது அதனை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கின்றது, எந்த அளவில் அந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியினை உன்னால் நிச்சயமாக தொட முடியும். நீ நான் சொன்னது என் வாக்கினை கேட்காமல் அங்கே சென்று இந்த வாழ்க்கையை பற்றியும் இந்த நாளை பற்றியும் நீ தொடங்குவதை எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒரு கை பார்த்துவிடும், உன்னை பதம் பார்த்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன்னோடு பயணிக்கின்றேன் என்பதை நீ எப்போதுமே உணர செய்கின்றாய் தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது நீ ஐயோ அம்மா என்று கத்தும் போதும் அந்த நொடி நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றேன். நான் உன்னை இதிலிருந்து காப்பாற்றியிருக்கின்றேன். நீ பிரச்சனைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா பிரச்சனையும் கடந்துதானே வந்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நேரத்தை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். அதை மறக்காதே, அதை நீ ஒரு நாளும் எண்ணாமல் இருக்காதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். இது நாள் வரையிலும் கடந்து வந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் நீ கடக்க போகின்ற விஷயங்கள், இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நான் நிர்ணயித்து அதை அப்படியே நடந்து கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன். என் பிள்ளை மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடும் இந்த விடியலை எதிர்கொண்டு விட்டால் போதும். இந்த வராகி முதலில் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் உன்னுடைய வெற்றி முதலில் என்னுடைய வெற்றிதான். வெற்றி பெற்று விட்டேன் என்றால் நீ என் வாக்கினை கேட்டு விட்டாய் என்றுதான் அர்த்தம். இந்த விடியலை வெற்றி விடியலாக நீ தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம். இனிமேல் பிழைத்துக் கொள்வாய் என்று அர்த்தம். இதைதான் உன் அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு நீ செய்ய வேண்டும் என்றுதான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். என் தங்கமே, ஆரம்பத்தில் சறுக்குகள் விழும். ஆரம்பத்தில் இது நம்மால் முடியாது என்பது போல உனக்கு தோன்றும். ஆனால் பழக பழக இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று எண்ணம் உனக்கு தோன்றிவிடும். அப்படி எண்ணங்கள் விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் அதிகம் என்பதை நீ நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளும் பின்னால் ஒளிந்து வைத்து உனக்கு உச்சபட்ச கஷ்டத்தை கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளை இந்த வராகி என்னோடு சேர்த்து நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் குழந்தை, இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும். அதற்கு நீ செய்ய முயற்சியில் நீ இருந்து பின்வாங்காமல் இருக்க வேண்டும். இன்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு உறுதுணையாக இருக்கின்ற உன் தாயானவள் என்னை நீ மறக்காமல் அம்மாவினோட அன்பு இன்று உனக்கு சர்வ நிச்சயமான வெற்றியினை கொடுக்கும். யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்திப்பாய். யாரை பல காலமாக காண முடியாமல் தவிக்கின்றாயோ அவர்களை இன்று நிச்சயமாக காண்பாய். உன் மனதில் இருக்கின்ற உறுதி, இந்த மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் இவையெல்லாம் மட்டும் நீ கேட்காதே, உன் கைகளில் கொடுக்கும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கும். இந்த விடியல்தான்
வந்துவிட்ட சந்தோஷத்தோடு அம்மாவின் அன்போடு நீ தொடங்கி மற்றபடி இன்று இரவில் என்னை சந்திக்கும் போது எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் மட்டுமே தவிர கண்ணீர் வர வேண்டிய நிலை வந்தால் கூட அதை துடைத்தெறிந்து விட்டு சந்தோஷமாக இன்றைய பொழுதை நீ கடந்ததை உணர வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.